ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 நவம்பர் 2025. ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. டேட்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ரீஜியன் வைஸ் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. நார்த் ரீஜியன், ஈஸ்ட் ரீஜியன், வெஸ்ட் ரீஜியன், சவுத் ரீஜியன் சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, லக்ஷதீப் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சவுத் ரீஜனில் வருது. ஓகேங்களா? மேலும் இந்த டேபிள் வந்து கிளியராக பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். என்ன பிரான்ச்சு, சிவிலா, எலக்ட்ரிக்கலா, மெக்கானிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச் வைஸாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக அந்த வேக்கன்சி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ என்ன டிசிப்ளின், என்ன ரீஜனில் வருது, அதுக்கான வேக்கன்சி நம்பர் என்ன, என்ன போஸ்ட்டு, அப்புறம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, டோட்டல் வேக்கன்சி என்ன, பிடபிள்யூடிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிலுக்கு வந்து 100 வேக்கன்சி, சவுத் ரீஜன் மட்டும் சொல்கிறேன். சவுத் ரீஜனில் சிவிலுக்கு மட்டும் 100 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் 5 வேக்கன்சி. எஸ்என்டிக்கு வந்து சவுத் ரீஜனில் 1 வேக்கன்சி. மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் 10 வேக்கன்சி. மெட்டலர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் 2 வேக்கன்சி. கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் 3 வேக்கன்சி. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் 2 வேக்கன்சி. ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 120 ப்ளஸ் வேக்கன்சி கிட்ட வரும் சவுத் ரீஜனுக்கு மட்டும். அந்த 120 ப்ளஸ் வேக்கன்சியும் அவன் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதில் தமிழ்நாடு, புதுச்சேரியும் அடங்கும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் கல்வி தகுதி, ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், சரிங்களா? ஃபுல் டைமில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதே போல் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். ஃபுல் டைமில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். உதாரணத்துக்கு இப்போ மெக்கானிக்கல்னால் நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், இல்லை அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கோர்ஸ் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, உங்கள் பிரான்ச் என்ன, அந்த பிரான்ச்சுக்கு ரிலவெண்ட் கோர்ஸ் இருக்கான்னு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியம். மினிமம் 2 இயர்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் கேட்குறாங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் இந்த போஸ்ட் நேமே, சரிங்களா? ஸோ எல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க, டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. அதே போல் மேலும் நீங்கள் இப்போ வந்து பிஇ பிடெக் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், அவங்க சொல்லியிருக்கிற அந்த சேம் டிசிப்ளினில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம், இல்லை பிஜி டிகிரி படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்இ படிச்சிருந்தாலும் சரி. அதே போல் அங்கே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்களா, நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிட்டி வைஸாகவும் வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, இல்லை யூஆர் கோட்டாக்கு வந்து காம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் ஒவ்வொரு அந்த ரீஜன் வைஸாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் மட்டும்தான் வேகன்சியே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி, பி கேட்டகரியா இல்லை சி கேட்டகரியான்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே 40 தான், சரிங்களா? ஸோ 40 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? டேபிள்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து பாருங்கள், ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 125 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 2.5 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 45%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 வந்து ரிட்டன் டெஸ்ட்டு நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி கிராஸ் வந்து 29,735 ரூபாவும், ஆனுவல் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,56,810 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 300 ரூபா ப்ளஸ் டேக்ஸும், இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ரூபா ப்ளஸ் டேக்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
ஹெல்டர்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிலாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து லேட்டராக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டு இல்லை இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எது வரைக்கும் எந்த செலெக்ஷன் வரைக்கும் போகிறீங்களோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான வென்யூ ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் 2025 சண்டே ஓகேங்களா, அன்றைக்கி தான் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஒரு டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான அலோன்ஸ் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும். எக்ஸாம் டைமு, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஓகேங்களா. எல்லா எலிஜிபிலிட்டி கிட்டேரியாவும் ஓகேங்களா, ஆல் எலிஜிபிலிட்டி கிட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் டேட் வந்து பாருங்கள், லாஸ்ட் டேட்டு அதாவது 12 நவம்பர் தான் லாஸ்ட் டேட் இல்லையா, அந்த 12 நவம்பர் 2025 தான் கட் ஆஃப் டேட்டுமே. அதன்படி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் வேகன்சி நம்பர் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மெயில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 125 கொஸ்டின் என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும், சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.